உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ராகு கேது பற்றிய விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக ராகு கேது என்பது நிழல் கிரகங்கள், அதாவது ஷேடோ பிளானட்ஸ். அவர்களுக்கு உருவமில்லை, கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். இந்த ராகு கேதுக்கள் கொடிய அசுர கிரகங்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. மற்ற கிரகங்கள் இந்த ராகு கேதுக்களுக்கு பகை, சில இடங்களில் ராகு கேதுக்களுக்கு நட்பு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த கிரகமும் அவர்களுக்கு நட்பு இல்லை. உதாரணத்துக்கு காலசர்ப்ப யோகம் என்று ஒரு யோகம் உள்ளது. அந்த யோகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுகளுக்குள் அடைபட்டு விடுவார்கள். எனவே ராகு கேதுக்களுக்கு அனைத்து கிரகங்களையுமே கட்டுப்படுத்தும் வல்லமை உண்டு. அதனால் எந்த கிரகமும் ராகு கேதுக்களுக்கு நட்பு இல்லை. சூரிய சந்திரங்களோடு ராகு கேதுக்கள் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் கிரகண தோஷம் ஏற்படும். ஜாதகர்களுக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். இவர்கள் கொடிய, விஷமுடைய, துர்க்குணமுடைய அசுப கிரகங்கள். ஜோதிட சாஸ்திரம் ராகு கேதுக்களை அதிக வலிமையுடைய கிரகங்கள் என்றுதான் கூறுகிறது. அனைத்து கிரகங்களை விட சூரியன் பலமுள்ளவர் என்று கூறினாலும் சூரியனை விடவும் அதிக பலமுடையவர் கேது. ஜாதக அலங்காரம் என்ற ஜோதிட நூல் 5 ராசிகளில் ராகு கேதுக்கள் இருந்தால் ராஜயோகம் என்று கூறுகிறது. மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ராசிகளில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் ராஜயோகம் தருவார்கள். பொதுவாக எல்லா நூல்களும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11 என்ற இடங்களில் ராகு கேதுக்கள் நல்ல பலனை தருவார்கள் என்று கூறுகிறது. உத்தரகாலாமிர்தம் என்ற நூல் ராகு கேதுக்களோடு கேந்திராதிபதிகள் இணைந்து அந்த ராகு கேதுக்கள் திரிகோணத்தில் அமர்ந்தால் யோகம் என்று கூறுகிறது. அல்லது ஏதாவது ஒரு திரிகோணாதிபதியோடு ராகு கேதுக்கள் சேர்ந்து கேந்திரஸ்தானத்திலே அமர்ந்தால் யோகம் என்று கூறுகிறது. 3, 6, 11 என்ற உபஜயஸ்தானத்தை தவிர மேற்கண்ட அமைப்பில் ராகு கேதுக்கள் அமர்ந்தாலும் ராஜயோகம் தரும் என்றுதான் பெரும்பாலான ஜோதிட நூல்கள் கூறுகிறது. யோகக்காரகன் என்றுதான் ராகு போற்றப்படுகிறார். கேதுவை பொறுத்தவரை ஞானக்காரகன் என்று குறிப்பிடப்படுகிறார். பொருள் பற்று இல்லாத நிலையை அளிக்கும் கேது மோட்சக்காரகன் என்று போற்றப்படுகிறார். ராகு குறுக்கு வழியிலே அதிர்ஷ்டத்தை வழங்கி ஜாதகர்களை மேன்மைப்படுத்தும் ஒரு யோகக்காரக கிரகம். அது நல்ல அமைப்பை பெற்றிருந்தால் ஜாதகரை சாமர்த்தியமான முறையிலே மேன்மைப்படுத்துவார். 3, 6, 11 என்ற உபஜயஸ்தானங்கள் நல்ல ஸ்தானங்களாக அமைந்து அதிலே ராகு கேதுக்கள் இருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள். திரிகோணம் அல்ல கேந்திரத்திலே அமர்ந்தால் அவர்களுடன் ஏதாவது ஒரு கிரகம் சேர வேண்டும். சூரியன், சந்திரனை தவிர ஏனைய கிரகங்கள் ராகு கேதுக்களோடு சேரலாம். இது ஒரு பொதுவான கருத்து. காரணம், ராகு கேதுக்கள் தனியாக அமர்ந்தால் தீய பலனை தருவார்கள். பஞ்ச கிரகங்களோடு ராகு கேதுக்கள் சேர்ந்தால் ராகு கேதுக்களின் குணம் மாறுபடும், கலப்பு பலன் கிடைக்கும். அதாவது ராகுவோடு புதன் இணைந்தால் செய்வினை, பில்லி சூனியம் போன்றவற்றை எடுக்கக்கூடிய வல்லமை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். 5, 9ஆம் இடங்களிலே ராகு செவ்வாயோடு இணைந்திருந்தால் அந்த ஜாதகரின் வாழ்க்கை மோசமான நிலையை பெறும். அடுத்து ராகு சுக்கிரனோடு இணைந்தால் அதிகமான சிற்றின்ப வேட்கையை தந்து அந்த ஜாதகரை பல்வேறு இடையூறுகளுக்கும் அவமானத்துக்கும் ஆட்படுத்தி இன்னல்களை தருவார். பொதுவாக ராகு கேதுக்கள் குருவின் வீட்டில் இருக்க வேண்டும், அல்லது குருவின் பார்வையை பெற வேண்டும், அல்லது குருவோடு இணைந்திருக்க வேண்டும். இப்படி குருவின் சம்பந்தத்தை ராகு கேதுக்கள் பெற்றால் தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் தான் ஏற்படும். ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் இருக்க குரு கேந்திரத்திலே இருந்தால் அது அஷ்டலட்சுமி யோகம். குருவினுடைய பார்வை ராகு கேதுக்களுக்கு ஏற்பட்டால் அவர்களின் தீய குணம் மாறி நல்ல சுப பலன்களை ஜாதகருக்கு வழங்கக்கூடிய தன்மையை குரு உருவாக்குவார். பூர்வ பாராசரியம் என்ற நூல் 11லே ராகு அமர்ந்து குரு பார்த்தால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி ஜாதகனை சக்கரவர்த்தியாக்குவார் ராகு என்று கூறுகிறது. எனவே ராகு கேதுக்கள் குருவின் பார்வை பெற வேண்டும். 3, 6, 11 என்ற இடமாக இருக்க வேண்டும்.
அப்படி அமைந்து அந்த ஜாதகருக்கு ராகு திசை வந்தால் அபூர்வமான நல்ல பலனை வழங்கி அந்த ஜாதகரை மேன்மைப்படுத்துவார் ராகு. ஜாதகன் ஏழை குடும்பத்திலே பிறந்து ராகு கேதுக்கள் ஜாதகத்தில் பலமாக அமைந்தால் ஜாதகன் உயர்வான வாழ்க்கையை பெற முடியும். பெரும்பாலான ஜோதிட நூல்கள் இளம் வயது வரை ராகு கேதுக்களின் பலம் சற்று குறைவாக இருக்கும் என்றும், இளம் வயது தாண்டி நல்ல நிலையை பெறும்படி அந்த ஜாதகம் அமைந்திருக்குமானால் கண்டிப்பாக அந்த ஜாதகன் நல்ல யோக பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வடைவான் என கூறுகிறது. எனவே ராகு கேதுக்கள் நடுவயதுக்கு பின்னாலே யோகத்தை அள்ளித்தரும் ஒரு அமைப்பை கொண்டவர்கள். ராகுதசா 19 வருடங்கள். பொதுவாக ராகுதசா என்றால் எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ராகு ஜாதகத்தில் பலவானாக அமைந்து குருவின் பார்வையையும் பெறுமானால் அந்த ஜாதகன் குறுக்கு அதிர்ஷ்டத்தாலே ராகுவின் தயவாலே உயர்வடைவான், செல்வந்தனாவான், மிகப்பெரிய தனவந்தனாகி நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பான். அடுத்து கேந்திரஸ்தானங்களிலே அமர்ந்த ராகுவை குரு பார்த்தால் அவரது செல்வம் கணக்கிலடங்காத செல்வமாக இருக்கும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகிறது. எனவே ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு அமர்ந்து குரு பார்வை பெற்றாலோ அல்லது கேந்திரத்தில் திரிகோணாதிபதியோடு இணைந்த ராகுவை குரு பார்த்தாலோ அல்லது திரிகோணத்தில் கேந்திராதிபதியோடு இணைந்த ராகுவை குரு பார்த்தாலோ ராகு ஜாதகருக்கு மிக நல்ல பலன்களை வழங்குவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.